வணக்கம். 7ஆம் வகுப்பு 2வது பருவம் வடிவியலில் 4.2ல் 4 கணக்குகள் 4வது கணக்கு இப்போ பார்க்க போகிறோம். முதல் கணக்கு இதில் 4ல் 1 இந்த கணக்கு பார்த்திங்கனாக்கா எந்த கொள்கையின் அடிப்படையில் சர்வசமமாக அமையுது அப்படின்னு கேட்குறாங்க. இப்போ இந்த நடுக்கோடு பொதுவாக இருக்குது ரெண்டு முக்கோணத்துக்கும். அதனால் பக்கம் கோணம் பக்கம் என்ற அடிப்படையில் பொதுவாக அமையுது, சர்வசமமாக அமைகிறது. 2வது கணக்கு பாருங்கள், பக்கம் 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 கொள்கை அடிப்படை. 3வது கணக்கு பாருங்கள், பக்கம் கோணம் பக்கம். இங்கே பாருங்கள் இணைக்கோடாக இருக்குது பாருங்கள், எதிர் பக்கம் லெஃப்ட்டும் ரைட்டும் இணைக்கோடாக இருக்குது. 4வது கணக்கு பாருங்கள், செங்கோணம் கர்ணம் பக்கம் சேகாப்பா கொள்கையின் அடிப்படையில் சர்வசமமாக அமைகிறது. 5வது கணக்கு 3 கொள்கையுமே சொல்லலாம், பாப்பாப்பா சேகாப்பா பாக்கோப்பா 3 அடிப்படையும் சொல்லலாம். அடுத்தது 5வது கணக்கு பார்க்க போகிறோம். இந்த 5வது கணக்கு பார்க்க போகிறோம். பாப்பாப்பான்னா பக்கம் பக்கம் பக்கம், சேக்காப்பானாக்கா செங்கோணம் கர்ணம் பக்கம், செங்கோணம் கர்ணம் பக்கம். அதுக்கடுத்தது கோப்பா சொல்லியாச்சு. பாக்கோப்பானா பக்கம் கோணம் பக்கம். இதன் அடிப்படையில் பார்க்கும்போது ரெண்டும் இந்த முக்கோணத்துக்கு பொதுவாக இருக்குது பக்கம். அதனால் கோணம் பக்கம் கோணம் அடிப்படையில் இது என்ன செய்யுது, சர்வசமத்தன்மையை பெறுகிறது. இந்த முக்கோணம் பாருங்கள், இந்த 2 முக்கோணங்களும் இது 2 பக்கமும் சமமாக இருக்குது. அப்போ 3வது பக்கமும் என்னது சமமாக இருக்கும். அப்போ ப கொள்கையின்படி இந்த பக்கமும் சர்வசமத்தன்மையை பெறுகிறது. 3 கோடு போட்டுக்கலாம். இங்கே பாருங்கள், இது சேகாப்பா செங்கோணம் முக்கோணம் இல்லையா, அதனால் சேகாப்பா செங்கோணம் கர்ணம். கர்ணம்னா இது முக்கோணத்தில் மிகப்பெரிய பக்கம்தான் கர்ணம், அதனால் கர்ணம். அதுக்கடுத்தது பக்கம் பொதுவாக இருக்குது, அதனால் இந்த கொள்கையின் அடிப்படையில் இது சர்வசமத்தன்மையை பெறுகிறது. இதை பாருங்கள், கோணம் பக்கம் கோணம், கோணம் பக்கம் கோணம், அதே போல் கோணம் பக்கம் கோணம் சர்வசமத்தன்மை. அதே போல் பக்கம் 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 கோணம், அதாவது ஒரு கோட்டை ஒரு கோடு இன்னொரு கோடை வெட்டும்பொழுது எதிரெதிர் கோணங்கள் சமம். அப்போ இந்த கோணமும் சமம், இந்த கோணமும் சமன்றதால் பக்கம் கோணம் பக்கம் கொள்கையின் அடிப்படையில் என்ன செய்து இது சர்வசமத்தன்மையை பெறுகிறது. 6வது கணக்கு பார்ப்போம். இந்த 6வது கணக்கில் எந்த கொள்கை அடிப்படையில், இந்த 4 கொள்கையில் எந்த அடிப்படையில் வருதுன்னு பாருங்கள். இதில் கொடுத்துட்டாங்க 2 பக்கம் சர்வசமமாக இருக்குதுன்னு கொடுத்துட்டாங்க. 3வது பக்கம் பொதுவாக இருக்கிறதால அது பாப்பா கொள்கை தான். இங்கே பாருங்கள், இதில் 2 கோடுகள் ஒன்றை ஒன்று வெட்டும்போது எதிரெதிர் கோணங்கள் சமம். அப்போ கோப்பாக்கோ கொள்கை. மூன்றாவது இணைக்கோடு, அப்போ சேகாப்பா கொள்கை. இது செங்கோண முக்கோணம் அப்படின்றதால இது கர்ணம்ன்றதால இது கர்ணம், இந்த முக்கோணத்துக்கு இது கர்ணம்ன்றதால சேகாப்பா கொள்கை. கோப்பாக்கோ கொள்கைன்னா இந்த பக்கமும் சமம், இந்த கோணம் சமமாக இருக்குது, இந்த கோணம் சமமாக இருக்குது, அதனால் இந்த கோணமும் இந்த பக்கமும் சமமாக இருக்கிறதால கோப்பாக்கோ கொள்கை. கோப்பாக்கோ கொள்கை என்னது, கோணம் பக்கம் கோணம் சமமாக இருக்கும். அப்போது இந்த கோணமும் சமமாக இருக்குது, இந்த கோணமும் சமமாக இருக்கும்போது கோப்பாக்கோ கொள்கை. கோப்பா கொள்கை. 2 கோடுகள் ஒன்றை ஒன்று வெட்டி கொள்ளும்போது எதிர்கோணங்கள் சமமாக இருக்கும்பொழுது இந்த பக்கமும் சமம், இந்த பக்கமும் சமம், நடுவில் உள்ள எதிர்கோணங்கள் சமன்றதால பக்கம் கோணம் பக்கம் கொள்கையில் சர்வசமத்தன்மையை பெறுகிறது. தேங்க்யூ சில்ட்ரன்.